வணக்கம். நான் சந்தியா. வெல்கம் டு தமஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆரஞ்சு பழத்தை வச்சு ஈஸியா வீட்லயே ஜாம் செய்ய போறோம். இதுல எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாதனால நம்ம குழந்தைங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். செய்யறதும் ஈஸி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்லா ஆரஞ்சு கலர்ல இருக்க ஆரஞ்சு பழமா எடுத்துக்கோங்க. அது எந்த மாதிரி பழமா இருந்தாலும் சரி, இம்போர்ட்டட் ஆரஞ்சா இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் ஆரஞ்சா இருந்தாலும் சரி, ஆனால் தோல் நல்லா ஆரஞ்சு கலர்ல இருக்கணும். இந்த பழத்தை முதல்ல எடுத்துட்டு இதில் உப்பு போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சிக்கிறோம். நம்ம ஏன் இதை இப்படி தேய்ச்சிக்கிறோன்னா, இதில் கெமிக்கல்லாம் சப்போஸ் போட்டிருந்தாங்கன்னா நம்ம தோலில் தான் இதை செய்ய போகிறோம். அதனால் உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியாக ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுரும். ஒரு 15 நிமிஷம் கழித்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த பீலர் இருக்கு இல்லைங்களா, இந்த பீலரில் இந்த மாதிரி மேலாக நாம் இந்த தோல் மட்டும் எடுத்துக்கிறோம். இதில் எக்காரத்து கொண்டும் அந்த ஆரஞ்சு பழத்தில் உள்ளே இருக்க அந்த வெள்ளை கலர் தோல் வந்துடவே கூடாது. அதில் தான் கசப்புத்தன்மை நிறையா இருக்கும். அதனால் மேலே இருக்க அந்த ஆரஞ்சு தோலை மட்டும் பீல் பண்ணி எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். நம்மளுக்கு எந்தளவு பொடியாக வேணுமோ அந்தளவு கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு 2 ஆரஞ்சு பழம் எடுத்துகிட்டு அதில் இருக்க இந்த சொலையை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதில் இருக்க இந்த பல்ப்பை மட்டும் எடுத்துக்கிறோம். தோலில் இருந்து உரித்து எல்லா பல்ப்பையும் இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்க போகிறோம். அடுத்ததாக மீதி 2 ஆரஞ்சு இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து நம்ம ஃபுல்லாக ஜூஸ் எடுத்துக்க போகிறோம். இந்த ஜூஸ் எனக்கு ஒரு 1/2 கப் ஜூஸ் வந்துச்சு. ஒரு 1/4 கப் அந்த ஆரஞ்சு பழ தோல் வந்தது. ஸோ மொத்தமாக 3/4 கப் ஆச்சு. இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பல்ப்பு, அந்த பல்ப்பையும் இது கூட போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது எல்லாம் சேர்த்து 3/4 கப்புக்கு கொஞ்சம் மேலே இருக்கும். இதே அளவு ஈக்குவலாக நம்ம சுகர் போடணும். அதனால் நான் முதல்ல 3/4 கப் போட்டுருக்கிறேன். மறுபடி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா உயரமான பாத்திரமாக எடுத்துக்கணும். அப்போ தான் இது பொங்கி வரும்போது நல்லா குதிக்கும். இப்போ முதல்ல அடுப்பில் அந்த பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வச்ச அந்த ஆரஞ்சு ஜூஸ் தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. சுகர் நல்லா கரையணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லா சுகரும் கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறமும் நம்ம கரண்டியை அப்பப்போ விட்டு விட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சிரும். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் ஊற்றி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா லிக்விடாக இருக்கும். அப்படியே பாருங்கள் நல்லா போகும் 2 பக்கமும் ஈஸியாக. இதிலிருந்து மறுபடியும் ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு நம்ம இதை கொதிக்க வைக்கணும். இடையில இடையில கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு. அடுப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றுற அளவுக்கு தகுந்த மாதிரி இது வேறுபடலாம். ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பி பதம் மாதிரி வரும். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே ஆற விட்டுறணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சுத்தமான கண்ணாடி பாட்டிலை எடுத்துகிட்டு ஊற்றி வச்சிடுறோம். ஊற்றிட்டு இதை மூடி வச்சிட போகிறோம். மூடி வச்சுட்டு இதை ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சிட போகிறோம். மேக்ஸிமம் ஒரு 4 to 5 மணி நேரம்னாவது இது ஃப்ரிட்ஜில் இருக்கணும். அப்போ தான் நல்லா செட் ஆகும். நான் இதை நைட் செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில் ப்ரெட் டோஸ்ட் பண்ணும்போது எடுத்தேன். அவ்வளோ நல்லா கெட்டியாக இருந்தது. நம்ம ஊற்றும் போது பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணியாட்டம் இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ரெட்டை எடுத்துகிட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணல. குழந்தைங்களுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். செய்கிறது ஈஸி தான். ஒன்றே ஒன்று என்னென்னா, அந்த வெள்ளை தோல் மட்டும் ஆரஞ்சு பழத்தில் இருக்க வெள்ளை தோல் மட்டும் வராமல் பார்த்துக்கணும். வந்துட்டால் கசப்பு தட்டிடும், எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல் தமஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.